கோடநாடு வழக்கை விரைவில் முடிக்க வேண்டும் என புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சொல்லியிருக்கும் நிலையில் 4 ஆண்டுகளாக வழக்கை முடிக்க வக்கில்லாத நவீன கோமாளி மு.க. ஸ்டாலினின் கொத்தடிமை ரகுபதிக்கு ஏன் புரியவில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புலிபாய்ச்சல் பாய்ந்துள்ளார். செல்லூர் ராஜு விடுத்துள்ள அறிக்கையில் 4 ஆண்டுகள் இம்சை அரசன் புலிகேசி தர்பார் நடத்தி வரும் நவீன கோமாளி மு.க. ஸ்டாலினின் கூவல் கொத்தடிமை ரகுபதி அதிமுகவினரிடம் வாங்கிய தர்ம அடிகளுக்கெல்லாம் பரிசாக இப்போது கனிம வளத்தை கொள்ளையடிக்க மு.க. ஸ்டாலின் லைசன்ஸ் கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண்களின் பாதுகாப்பு பாதாளத்தில் உள்ளது, போதைப் பொருள் புழக்கம் அமோகமாக உள்ளது, மொத்தத்தில் கும்பி எரியுது, குடல் கருகுது, குளு குளு ஊட்டியில் போட்டோ ஷூட் கேட்கிறதா என நவீன கோமாளி ஸ்டாலினிடம் கேட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் ரகுபதி எனவும் செல்லூர் ராஜு கவிதை பாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனதற்காக அந்த பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலினை காரி துப்பியதே, இவையெல்லாம் மறந்து போச்சா ரகுபதி என வினா தொடுத்துள்ள செல்லூர் ராஜு, நவீன கோமாளி ஸ்டாலினை போன்றே உங்களுக்கும் ஞாபக மறதியா என வில்லம்பு எழுதியுள்ளார். கோடநாடு வழக்கை விரைவில் முடியுங்கள் என புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சொல்லியிருக்கும் நிலையில் 4 ஆண்டுகளாக வழக்கை முடிக்க வக்கில்லாத நவீன கோமாளி ஸ்டாலினின் கொத்தடிமை ரகுபதிக்கு இது ஏன் புரியவில்லை என கேட்டுள்ள செல்லூர் ராஜு, முக்கி வராத நிதி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கேட்டதும் வந்துவிட்டது என்கிற கடுப்பு இருக்கத்தானே செய்யும் என கூறிவிட்டு, எவ்வளவு மேக்கப் போட்டாலும் எத்தனை போட்டோஷூட் நடத்தினாலும் கோமாளி ஸ்டாலினால் இனி மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார்.